சிங்கப்பூரிலிருந்து முகமது அப்துல்லாங்கிறவர் கேட்கிறாரு, ஜும்மா நாளில் முன்சஃபில் இடம் இருந்தாலும் பின் வந்தவர்கள் அதை நிரப்பக்கூடாதா? ஒரு ஆலிம் நிரப்பக்கூடாது என்று ஹதீஸ் அடிப்படையில் சொல்லியிருக்கிறார் என்று இந்த கேள்வி கேட்குறாங்க. அந்த ஆலிமுடைய ஒரு ஆடியோவை அனுப்பியிருக்கிறாங்க. அவர் என்ன செய்யறாரு, ஒரு ஹதீஸ் சொல்றாரு, அதாவது பிடரிகளை தாண்டி கொண்டு நீங்க என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. மனிதனுக்கு கேடு விளையுது. ஜும்மாவில் இருக்கிறீங்க, நீங்க பின் லேட்டாக வர்றீங்க, முன் சபுக்கு நீங்க போக வேண்டி இருக்கிறது. போகும்போது என்ன செய்யணும்னு கேட்டால் அப்படி தாண்டிக்கிட்டு காலை ஒசத்தி தோளுக்கு மேலே ஒசத்தி தாண்டிட்டு போய் அப்படி நீங்கள் உட்கார்வீர்களே, ஆனால் நீங்கள் சுண்ணத்தை அடைகிறோம் என்கிற பெயரில் மனிதனுக்கு இடைஞ்சல் செய்கிறீங்க, மனிதனுக்கு கேடு செய்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்றார். அந்த ஹதீஸில் அந்த கருத்து வழங்கக்கூடிய வகையில் இருக்கத்தான் செய்கிறது. இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்னத் அஹ்மது, சுனனு சூரா, நசையி, சுனன் அபுதாவுது, இதுல எல்லாம் என்ன வந்திருக்குன்னு கேட்டால் ஒரு ஹதீஸ், அதை பாருங்க அது என்ன வருதுன்னு கேட்டால் அந்த ஹதீஸை பெருசாகி காட்டுறேன். அதாவது முஸ்னத் அஹ்மது, சுனனு சகீர், நசையி, சுனன் அபுதாவுது, இது எல்லாத்துலையும் என்ன இருக்குன்னு கேட்டால் குன்து ஜாலிசன் அப்துல்லாஹி இப்னு புஸ்ரின் யௌமுல் ஜும்மா, ஜும்மாவுடைய நாளில் அப்துல்லாஹி இப்னு புஸ்ரி என்ற நபி தோழரோடு நான் அமர்ந்திருந்தேன். அபு ஜாஹிரியாங்கிற ஒரு ஆள் அறிவிக்கிறார். பஜா ரஜுலுன் யதஹத்தா ரிகாபன்னாஸ், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மனிதர் வந்தாரு, மக்களுடைய அந்த தோல் புஜங்கள் அவங்க தோலை தாண்டி ஒட்டிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இவர் தோலை தாண்டிக்கிட்டு போய் என்ன செய்யறாரு, கடந்து போய் என்ன செய்யறாரு, போய் உட்கார்றாரு. அப்ப அதை கடந்து செல்வதை ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாங்க. இப்ப பயான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் தோலை மிதிச்சுக்கிட்டு என்ன செய்யறாரு, முன்னாடி வர்றதுக்கு பாக்குறாரு. உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, பொக்கால இஜ்லிஸ், உட்காரு, பொக்காத ஆதைத்த, நீ மக்களுக்கு தொல்லை கொடுத்து விட்ட, அதே இடத்துல உட்காரு, மக்களுக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டு முன்னாடி வரணுமா, ஏறி மிதிச்சுட்டு வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் கண்டித்தார்கள். அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ஹதீஸ் இருக்குது. இதன்படி பார்த்தோம்னு சொன்னா நம்ம முன்னாடி போய் உட்காரணும் என்பதற்காக அடுத்தவனுடைய தோல் புஜத்தை மிதிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னா தோல் புஜம் இப்படி கேப்புல நுழைஞ்சிக்கிட்டு போறதுக்கு வராது. ரெண்டு பேருக்கு மத்திய விலைக்கு விட்டுட்டு கேப்புல போறதை பத்தி வரல. ரிக்காப்புன்னா தோல்ல ஜனாசாவில் தூக்குறோம்ல தோல், அதுதான் ரிக்காப்புங்கிறது. அந்த ரிக்காப்புல அதை தாண்டிக்கிட்டு அவன் உட்காந்துக்கிட்டு இருப்பான், அப்படி காலை தூக்கி ஒசத்தி தோல் புஜத்துக்கு மேல வச்சு அப்படி தாண்டிக்கிட்டு போகுது. அதாவது இடவழியில புகுந்துக்கிட்டு போறதால தாண்டி கொண்டு போகுது. அப்படி போறதை ரசூலுல்லாஹ், ஏன்னா அவன் தொந்தரவு தான், அடுத்தவனுக்கு தொந்தரவு கொடுக்கணுமா, அடுத்தவன் காலுக்கு தோளுக்கு மேல நீங்க காலை தூக்கணும்னா அவனுக்கு சங்கடமா தானே, வெறுப்பா தானே இருக்கு. இதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னு ரசூலுல்லாஹ் கண்டிச்சுட்டாங்கிறாரு. இதன் அடிப்படையில் இந்த இமாம் பேசுகிறார். இது எல்லாமே சரிதான். ஆனா ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னு கேட்டா பின்னாடி வரக்கூடியவர்கள் தாண்டி கொண்டும் போகலாம். எப்ப போகலாம்னு கேட்டா பொதுவாக போகக்கூடாது. ஆனால் முன்னாடி உள்ள இடத்த ஒருத்தர் ஒரு சபை கூடி இருக்குது, சபை கூடி இருந்துச்சுன்னு சொன்னா முன்னாடி உள்ளதை ஃபுல்லாக நிறைக்கணவங்க. சபையில கூடி இருக்கிறவங்களுடைய கடமை என்னன்னு கேட்டா முன்னாடி உள்ள பகுதியை ஃபுல் பண்ணிட்டு தான் பின்னாடி வரணும். அங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நடுவுல ஒரு 20 பேர் உட்கார்ற இடம் காலியா கிடக்கும். இப்படி இங்க உட்காந்து ரவுண்ட் பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல யாரும் போகவும் முடியாது, இவனும் போகவும் மாட்டான். அப்படி ஒரு காலி இடமா விட்டுருந்தான்னு வைங்க, அந்த காலி இடமாக இருக்கும் என்று சொன்னால் அதை நிரப்புவதற்காக நம்ம தாண்டி போகலாம். பொதுவாக தாண்டி கரெக்டா உட்கார்ந்து இருக்கிறாங்க, போய் தாண்டிக்கிட்டு போய் அவன் மடியில் உட்கார்ற மாதிரி அப்படி போய் உட்கார்றதுங்கிறது கூடாது. அதே நேரத்தில் அந்த சபையில அந்த சஃப்ல இந்த பள்ளிவாசல்ல ஒரு 10 சஃப் இருக்குன்னு வைங்க, முதல் சஃப்ல ஆள் உட்காந்துட்டான், 2வது சஃப் அப்படி காலியா விட்டு 3வது சஃப் உட்காந்துருக்கலாம். அப்போ அந்த ஒரு சஃப் காலியா இருக்குது, இவன் அதைத்தான் நிறைக்கணும் ஃபர்ஸ்ட். பின்னாடி ஒன்றும் இணைஞ்சிருக்கணும்னு கேட்டா அடுத்தடுத்து நிறைச்சிக்கிட்டு போனா கேப் இருக்காது. கேப் உள்ள மாதிரி உட்கார்ந்துட்டாங்கன்னு வைங்க. அப்படி உட்கார்ந்தார்களே ஆனால் பின்னாடி வரக்கூடியவனுக்கு அந்த இடம் தெரியுது, வர்றான், அந்த இடம் காலியா இருக்குது, அதை நான் நிறைக்க போறேன்னு தாண்டிக்கிட்டு போறான். அது மார்க்கத்துல தப்பானா அது தப்பு கிடையாது. ஏன் தப்பு கிடையாதுங்கிறோம்னு கேட்டா புகாரில ஒரு ஹதீஸ் இருக்கிறது. என்ன ஹதீஸ்னா புகாரில் 66வது ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, மக்கள்லாம் அவங்களோட சேர்ந்து இருக்கிறாங்க, உட்கார்ந்து இதை பேசிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து மக்களுக்கு ஏதோ விளக்கம் சொல்லிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சுத்தி மக்கள் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது இது அக்பல ஸலாஸத்து நஃபரின், 3 பேர் வர்றாங்க புதுசா. ஏற்கனவே 19 பேர் எவ்வளோன்னு தெரியல, ஒரு கூட்டமா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு 3 பேர் வர்றாங்க. என்ன செஞ்சாங்கன்னா போய் பார்க்குறாங்க. ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னா கூட்டமா இருக்குன்னு திரும்பி போயிட்டாரு. அக்பல இஸ்னானி இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹப வாஹிதுன், ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி 2 பேர் வந்தார்கள்,
ஒருவர் மாத்திரம் நெஞ்சாருன்னு கேட்டா இது இவ்வளவு கூட்டத்தை நம்ம உட்காரன்னு திரும்பி போயிட்டாரு. போனோன்னு கஃபாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு பேர் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, சபையை பார்க்குறாங்க. அம்மா அஹதுஹுமா அந்த ரெண்டுல ஒரு ஆளு ஃபுர்ஜத்தன் ஃபில் ஹல்கத்தி அந்த அந்த வட்ட வடிவமான சபைக்குள்ள அந்த இடத்துக்குள்ள ஒரு இடைவெளியை அவர் கண்டார். கண்டோன்னு தாண்டிட்டு போய் அங்கே போய் உட்காந்துட்டார். வர்றாரு, கூட்டமா ரவுண்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா நடுவுல கொஞ்சம் இடம் இருக்குது, அதை நிரப்பாமல் இருக்கிறார்கள். இருந்த சபையினர்கள் வந்து நிரப்பாமல் விட்டுருக்குறாங்க. இந்த வந்த 3 பேர்ல ஒரு ஆள் திரும்பி போயிட்டாரா. அந்த 2 பேர்ல என்ன செய்யறாருன்னா, ஒரு ஆளு அந்த இடைவெளியை நம்ம விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அங்க போய் உட்கார்ந்தாருன்னா தாண்டிட்டு தானே உட்கார முடியும். தாண்டினார்னு அதுல வரல, அங்க போய் உட்கார்ந்தாருன்னா இப்ப ஆகாயத்துல பறந்த போய் உட்கார முடியும். தாண்டிட்டு போய் உட்கார்ந்துட்டார். அம்மல் ஆகிற இன்னொரு ஆள் என்ன செஞ்சாருன்னு கேட்டா, இடைவெளி நினைச்சிட்டார்ல இவரு, கொஞ்சம் கல்பகம் பின்னாடி உட்கார்ந்துட்டார். 3 பேர் வர்றாங்க, ஒரு ஆள் கூட்டமா இருக்குன்னு பார்த்து திரும்பி போயிட்டாரு. 2 பேர் வர்றாங்க, அந்த 2 பேர் நிக்கிறாங்க. 2 பேர்ல ஒரு ஆள் என்ன செய்யறாரு, இடைவெளியை பாக்குறாரு. புறன்ல இடம் இருக்குமோ நம்ம ஏன் லாஸ்ட்ல உட்காரணும், முன்னாடி காலி இடம் போட்டு வச்சுக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லி அந்த காலி இடத்துல உட்கார்றாரு என்றால் கடந்து போய் தான் உட்காருகிறார். இன்னொரு ஆள் பாக்குறாரு, எல்லாம் உட்கார்ந்துட்டார். அப்ப இதை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபலம்மா ஃபரக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேசி உரை நிகழ்த்திட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கிளாஸ் நடத்தி முடித்த பிறகு அலா உஹுபிருக்கும் அனின் நஃபரி ஸலாஸா இந்த ஒரு 3 பேர் வந்தாங்களே அவங்களை பற்றி நான் உங்களுக்கு தெரிவிக்கட்டுமான்னு கேட்குறாங்க. சொல்லிட்டு அம்மா அஹதுஹும் அதுல ஒருவர் ஆவா இலல்லாஹி ஆவாஹுல்லா அவர் அல்லாவின் பக்கம் நெருங்கி வந்தார். அல்லாவும் அவரை தன்னளவில் நெருக்கி கொண்டான். இந்த இடைவெளியை போய் நிறைச்சார்ல, அவருக்கு ரசூலுல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஆவா இலல்லா அல்லாவின் பக்கம் நெருங்கினார். அவர் என்ன செய்யறாரு, கிட்டத்துல இருக்கிறா நல்லது, அந்த இடைவெளி நம்ம விடக்கூடாது, அதை ஃபுல் பண்ணணும்னு சொல்லி வந்தார்ல, அவரை அல்லாவும் அரவணைத்து கொண்டான். நல்ல காரியம்ங்கிறாங்க. அவர் இடைவெளியை நிறைக்கிறதுக்காக வேண்டி தாண்டி வந்து நிறைச்சாரு இல்லையா, அது நல்ல ஒரு காரியம் அப்படின்ட்டாங்க. வம்மல் ஆகரோ இன்னொரு ஆள் வந்து ஃபர்ஸ்ட் ஐயா அவர் வெக்கப்பட்டாரு. எப்படி முன்னாடி போய் உட்கார்றது, அப்ப இடைவெளி இருந்திருக்கணும், கொஞ்சம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இடைவெளி இருந்திருக்க போய் தான் சொல்றாங்க. அந்த இன்னொரு ஆள் என்ன செய்யறாருன்னா ஃபர்ஸ்ட் ஐயா அவர் வெக்கப்பட்டாரு. ஃபர்ஸ்ட் ஐயா அல்லாஹ் மின்ஹு அல்லாஹ் அவர் விஷயத்தை வெக்கப்பட்டுக்கிட்டான், வெக்கப்பட்டு ஒதுங்கினார். கடைசி வரிசையில் உட்கார்ந்தாரு. எதுக்கு நீ கடைசி வரிசையில் உட்கார்ற, முன்னாடி இடம் இருந்தா முன்னாடி தான் ஃபுல் பண்ணணும். அவர் செஞ்சது அவ்வளவு நல்ல செயல் இல்லைங்கிறத இவருக்கு சொல்லிட்டாங்க. அம்மல் ஆகரோ இன்னும் ஒருத்தர் ஃபாரல புறக்கணிச்சுட்டே போயிட்டாரு. எல்லாம் புறக்கணிச்சுட்டான், அவர் உட்காராம போயிட்டார்ல. ஒரு ஆள் வந்தாரு, இதுல இந்த கூட்டத்தில் நம்ம உட்காரன்னு போயிட்டார். அப்ப 3 பேர் வந்து 3 செயலை செய்யறாங்க. போனவர் வந்து புறக்கணித்தாருங்கிறாங்க, இருக்கிற இடத்துல உட்கார்ந்தவர் வந்து வெக்கப்பட்டாருங்கிறாங்க. யாரு கடந்துகிட்டு போய் இடைவெளியை நிறைச்சாரோ அவரை வந்து அல்லாவின் பக்கம் நெருங்கினார், அவர் அல்லாஹ் நெருக்கி கொண்டான்னு சொல்றாங்க. இது புகார்ல 474வது ஹதீஸ்லயும் இருக்குது, 66வது ஹதீஸ்லயும் இருக்குது. புகார்ல 66ஐயும் பாருங்க, 474ஐயும் பாருங்க. இந்த ஒரு சம்பவம் இருக்கும். இதுல நம்ம என்ன விளங்குறோம், மனிதர்களை கடந்து செல்லக்கூடாது என்பது வந்து இடைவெளி விடாமல் நல்ல அடர்த்தி அவங்க உட்கார்ந்து இருக்கும் போது அவன் மடியில் போய் உட்கார்ற மாதிரி தாண்டிட்டு போக கூடாது, அதுதான் தடை. காளியா நீ காளியா விட்டா தாண்டிட்டு தான் போகாத. உனக்கு நீ வந்து இடையில மறைச்சிட்டீங்கன்னா காளியா அந்த காளி எடுத்த காளியா நிப்பாட்டி விட்டுருவாங்களா அப்படின்றதான் ரசூலுல்லாஹ்வுடைய பார்வையா இருந்திருக்கிறது. அப்ப இது ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு ஜும்மா நடக்கிறது, முதல் வரிசையில் ஆள் இருக்காங்க, 2வது 3வது வரிசையில காளியா விட்டாங்க, 4வது வரிசையில இருந்து ஃபுல்லா இருக்கிறது. பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, பாக்குறாரு, என்ன 2வது லைன் காலியா இருக்கு, 3வது லைன் காலியா இருக்கு, அது நிறைக்காம இங்க உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி மக்களை கடந்து போறாரு. போய் அந்த இடத்த நிறைக்கிறார். அதை இது குறிக்காது என்பது விளங்குது. ஏன்னு கேட்டா, அந்த இடைவெளியை நிறைக்கிறதுக்குன்னு போனாரையானால் அவர் அல்லாவின் பக்கம் நெருங்குகிறாரு அப்படின்னு சொல்லி அல்லாவும் அவரை நெருக்கி கொண்டான் என்ற ஒரு சர்டிபிகேட் கொடுத்துரு காரணத்தால ஜும்மாவோட நம்ம கடந்து செல்லலாம். எப்ப செல்லலாம், அமர்ந்திருக்கிற சபையோர்கள் தப்பு செஞ்சால், என்ன தப்பு செஞ்சால், முன்னாடி உள்ள இடைவெளியை நிரப்பாமல் பின்னாடி வந்து நிறைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அதுக்கு பின்னாடி வரக்கூடியவர்கள் அந்த குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும். அப்ப கடந்துதான் தாண்டி போய் தான் நிவர்த்தி செய்ய முடியும் என்றால் அது தப்பு இல்லை என்பது இந்த ஹதீஸ்ல இருந்து நீங்கள் வழங்கலாம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தேவை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாலும் என்ன செய்யலாம், இப்போ இந்த பள்ளிவாசல்ல வந்து சுவிட்ச் போடுறது, லைட்டு போடுறது, இதெல்லாம் ஒரு பொறுப்பாளர் நியமிச்சிருப்பாங்க. அவர் கடைசியாக இருப்பார். அப்போ ஒரு ஜென்ரேட்டர் கரண்ட் போயிடும், ஜென்ரேட்டருக்கு மாற்றி விடணும்.
இதெல்லாம் ஃப்ரெண்ட்ல தான் அந்த சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் இருக்குன்னு வைங்க. இப்ப லாஸ்டா நிக்கிறாரு யாரு, அந்த பள்ளியுடைய பொறுப்பாளர் நல்ல மோதினாரு நிக்கிறாரு. அவர் என்ன செய்யறாருன்னா, கரண்ட் போச்சு நம்ம ஜென்ரேட்டர் போடணுமே அம்புட்டு பேரையும் தாண்டிட்டு முன்னாடி ஓடுறாரு. ஓடி போய் ஜென்ரேட்டர் போடுறாரு, நல்ல ஃபேனை போடுறாரு, நல்ல ஃபேன் ஆஃப் பண்றாரு. ஏதாவது ஒரு அவசரமான ஒரு வேலை அந்த காரணத்துக்காக வேண்டி இருந்தால் எத்தனை வரையும் தாண்டிக்கிட்டு போகலாம். ஏன்னா தாண்டிக்கிட்டு போகணுங்கிறதுக்கு அவர் போகல. இப்ப கரண்ட் போச்சு, மக்களுக்கு விளங்காது, இப்ப அதை பேட்டரிக்கு மாத்தணும். உதாரணம் ஏதோ ஒரு மெத்தட் ஒரு தேவை, ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி என்ன செய்யறாரு, அது குளிர் ஜாஸ்தியா ஏசி குளிர் தந்துறாங்க மக்கள்லாம் வந்து. அப்ப என்ன செய்யறாரு, இவர் தான் போய் அதை ஆன் பண்ண, யாரும் இது கூடாது, இவர்களெல்லாம் கண்ட்ரோல் இருக்கும்னு வச்சுக்கிறோங்க. இவர் வேகமா தாண்டிக்கிட்டு போய் ஏசி என்ன செய்வார், ஆஃப் பண்ணுவாரு, குறைக்குவாரு. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். இப்படியான ஒரு தேவைகளுக்காக வேண்டி கடந்து செல்லலாமான்னா அது கடந்து செல்லலாம். அதாவது முன்னாடி இடைவெளி இருந்தாலும் கடந்து செல்லலாம். ஒரு தேவைக்கு உள்ளவராக இருக்கிறாரு, ஒரு நிகழ்ச்சி இருக்கிற கேமரா முடிக்கிறவர் முன்னாடி தான் வந்து எடுக்க வேண்டியிருக்கும். இந்த கேமரா எடுப்பவர் வர்றதுன்னா தாண்டி தானே வர வேண்டியிருக்கும். இது மாதிரி தேவைகள் உள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் அப்ப தாண்டி போகலாம் என்பதற்கு புகாரில் 851வது ஹதீஸ்ல இருந்து அந்த கருத்தை நீங்கள் எடுக்கலாம். அதை எப்படி எடுக்கலாம்னு கேட்டா, உக்குபாங்கிறவங்க அறிவிக்கிறாங்க, சல்லைத்து வரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மதீனத்தில் அஸர, ரசூலுல்லாஹ்வோட நான் மதீனாவுல அஸர் தொழுகையை தொழுதேன். மதீனாவுல அஸர் தொழுகையை தொழுதேன். இப்போ சல்லம சலாம் கொடுத்தார்கள். சும்மா காம முஸ்ரியன், பிறகு வேகமா திடீர்னு சலாம் கொடுத்தோன்னா பராட்னு எந்திரிக்கிறாங்க, சரட்னு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு ஃபதஹத்தா ரிகாபன்னாஸ், மனிதர்களுடைய தோல் புஜங்களை எல்லாம் தாண்டிக்கிட்டு, தோலை தாண்டி காலை தூக்கி தூக்கி தாண்டிட்டு போயிட்டு ஒரு டைட்டா உட்காந்துருக்காங்க, கடந்து போக முடியல, வேகமா ஓடுகிறார்கள். இலா பாலி ஹுஜரி நிசாயிகி, அவங்களுடைய மனைவிமாருடைய வீட்டு, ஏதோ ஒரு மனைவியுடைய வீட்டுக்கு ரூமுக்கு என்ன செய்யறாங்க, வேகமா போறாங்க, கடந்துகிட்டு போறாங்க. இப்போ ஃபஸியன் நாசு மின் சூராத்திஹி, அவங்க வேகமா போறதை பார்த்து மக்கள்லாம் நடுங்கி போயிட்டாங்க. என்ன தொழுது முடிச்சோன்னு வேகமா அம்பிட்டு பிறகு கடந்து வேகமா ஓடுறாங்களே அப்படின்னு ஹரஜ அலைஹிம், பிறகு என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் திரும்பி வந்தார்கள். வரா அன்னஹும் அஜிபு மின் சூராத்திஹி, நம்ம வேகமா போனதுல வந்து மக்கள் ஆச்சரியப்பட்டுட்டாங்கன்னு ரசூலுல்லாஹ் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு புகால சொன்னாங்க, ஜக்கர்து செய்யமின் திபிரின் இந்தனா, எங்களிடத்துல ஒரு வெள்ளிக்கட்டி, ஜக்காத்துடைய வெள்ளிக்கட்டி ஒன்று வீட்டுல இருந்தது. இப்போ கரையத்தான் எகபிசனி, அதை வீட்டில் வைத்துக் கொள்வதை நான் விரும்பவில்லை. அமர்த்து பிக்குசுமத்திகி, அதை பங்கிட்டு கொடுக்க சொல்லி போனேன். ஜக்காத்துடைய பொருள்னு வந்துருக்குது, வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாங்க. வந்தவன வீட்டில் உள்ளவங்க நம்ம பொருள் எடுத்து செலவழிச்சுட்டு என்ன பண்றதுன்னு நினைச்சு என்ன செய்யறாங்க, செல்லாம் கொடுக்கணும், வேகமா ஓடி போய் இது நம்ம பொருள் கிடையாது, இது ஜக்காத்தை வந்தது, ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்துருங்க அப்படின்னு அந்த வெள்ளிக்கட்டிய கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு மரம் வந்துட்டாங்க. அந்த சின்ன டைம்ல கூட அதை வந்து வேற மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது என்பதற்காக போனாங்க. அப்போ ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி கடந்து போறாங்க. மக்களுடைய ரிக்காபை தோல் புஜத்தை தாண்டி தான் நினைச்சாங்க ரசூலுல்லாஹ் போனாங்கன்னு சொல்லி இந்த 851 ஹதீஸ் இருக்கு. அப்ப 2 ஹதீஸையும் வச்சு பார்க்கும் பொழுது இடைவெளியை நிரப்புவதற்கு தாண்டி போகலாம், தேவைக்கு தாண்டி போகலாம். தேவை என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு இப்படி ஒரு தேவை. அதே மாதிரி இந்த மின்சாரத்தை பண்ற வேலை, ஃபேன் ஆஃப் பண்ற வேலை, கேட்ட மூடுற வேலை, கேட்ட திறக்கிற வேலை, இப்படி எத்தனை விஷயங்கள் இருக்கும். அதை வந்து ஃப்ரெண்ட்ல தான் போய் செய்ய வேண்டி இருக்கும், தாண்டி தான் செய்ய வேண்டி இருக்கும். அப்படி இருந்தா, அல்லது ஃப்ரெண்ட்ல உள்ளவர் தாண்டிட்டு கடைசி எந்த பக்கம் வர வேண்டி இருக்கும், அதெல்லாம் யாரா இருக்கணும், அந்த தேவை உள்ளவங்களா இருக்கணும். அது தேவை உள்ளவங்களா இருந்து அந்த தேவைக்காக கடந்தார்கள் என்று சொன்னால் அது வந்து குற்றம் இல்லை என்பதை விளைவிக்கணும்.